டிஎம்கே என்ன ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்க? ஒரு பேச்சாளர், ஆபாச பேச்சாளருக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காரு? அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள வச்சிருக்கணும் இத்தனை நேரத்துக்கு. டிவிகேல ஒரு மீட்டிங்ல கூட இன்டீசென்ட் அட்டாக் இருக்காது. வந்துச்சுல, ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன் அரெஸ்ட் பண்ணல? why are you not arresting? பல வருடங்களா பல விஷயத்துக்கு நெருக்கடி கொடுக்கறது தான் சேனல். உங்க குரலை ஒசத்தி பிடிக்கிறதுக்காக சேனல் கிடையாது. திமுக குடும்பத்திலே நிறைய பேர் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க. எங்க தலைவர் ரசிகர்களை தலைவராக்கிட்டு இருக்காரு. ஆனா திமுகல தலைவர்களை எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய பேரனுக்கு ரசிகராக்கிட்டு இருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தாவேகா தேசிய செய்தி தொடர்பாளர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், மரியாதைக்குரிய சத்யகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அருண். தாவேகா கட்சி தொடங்கி 2 வருஷம் முடிஞ்சு 3வது ஆண்டில் வந்திருக்கோம். ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, பெண்கள் மத்தியிலையும் சரி. அந்த எதிர்பார்ப்பை இந்த 2 வருஷத்தில் நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோமா? கண்டிப்பா அருண். இதில் என்னன்னா, தாவேகா தமிழக வெற்றி கழகம் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தொடங்கும் பொழுது ஒரு சாமானிய மனிதருக்கும் வந்து பவர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமாக இருந்தது. இன்னைக்கு பார்ப்பீங்க, என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு டிவிகேல மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க. நீங்கள் என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஒரு வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் லாக்கு வந்து என்னோட துறையில் நான் வந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு அரசியல் நோக்கத்தை வந்து என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தாவேகா வந்து விதைச்சிருக்காங்க. விதைச்சது மட்டும் முக்கியம் இல்லை. இன்றைக்கி டிஎம்கேவோ பல கட்சிகளில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே பார்க்குறாங்கன்னு இருக்குது. நீங்கள் ஒரு படித்தவர், நம்மளாம் படிச்சிருக்கோம். அப்போ டிவிகே வந்து லீடர்ஷிப்பில் எங்கே பார்க்குறாங்க நீங்களே நானே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான். டிவிகேல தளபதி அவர்கள் எங்கே எந்த உச்சத்தில் என்ன உட்கார வச்சுருக்காருன்றது வந்து நீங்களே பார்க்குறீங்க. என்ன மாதிரி பல பேர் கட்சியில் இருக்கிறது நீங்கள் வந்து தினந்தோறும் பார்க்குறீங்க. டிவிகே வந்து ஒரு தலைமை இயக்கம், தமிழக வெற்றி கழகம் ஒரு தலைமை இயக்கம். ஏன் நான் இது வந்து தலைமை இயக்கம்னு சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய பல பேர் இன்றைக்கி லீடர்ஸாக இருக்காங்க. 3 lakh + லீடர்ஸ் இருக்காங்க. 3 lakh + லீடர்ஸ்னால் என்னென்னா பதவிகள், ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க, நிர்வாகிகளே இருக்காங்க. அந்த நிர்வாகிகள் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து தளபதி அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்து அதுக்கப்புறம் நற்பணி மன்றத்தில் வந்து நற்பணி மன்றம் இயக்கமாக மாறி விஜய் மக்கள் இயக்கமாக மாறி விஜய் மக்கள் இயக்கம் டிவிகேவா மாறும் பொழுது அவங்கள ஒரு லெவல்லையும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை கொடுத்து கொண்டு வந்திருக்கார். இன்னைக்கு மாவட்ட செயலர்கள் பல பேர் நான் வந்து சந்திக்கும் பொழுது அங்கங்கே ஸ்பீச் கொடுக்க போகிறேன். மதுரை, திருச்சி, மெட்ராஸில் நிறைய இடங்களில், சென்னையில் கொடுக்கும்போது அந்த மாவட்ட செயலர்லாம் ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டிங்கிறது வந்து ஒரு டிஎம்கே மாதிரி இருக்க கட்சியில் கூட பெருசாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணுறதில்ல. ஆனால் டிவிகே உடைய பார்ட்டி மீட்டிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நான் ஒரு நாள் உங்களை இன்வைட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடிப்பாடல், உறுதிமொழி, முடிக்கும் பொழுது வந்து வெற்றி பாடல், அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்பீக்கர் வந்து எந்த அளவுக்கு டீசெண்டாக பேசணும். ஒரு மீட்டிங்கில் கூட டிவிகேல ஒரு மீட்டிங்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டீசென்ட் அட்டாக் இருக்காது. அதுக்கு காரணம் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸ்க்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வச்சார். நம்ம ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம், எலெக்ஷன்ஸை கண்டிப்பாக ஜெயிப்போம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு எதிர்க்கும் போது கூட ஒரு மனிதருக்கு மரியாதை கொடுத்து எதிர்க்கணும். இது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் நாகரிகம்னு அருண் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுப்பார். திராவிட முன்னேற்ற கழகம், எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கீகரிச்சு இருக்கக்கூடிய பல ஸ்பீக்கர்ஸ் என்னென்ன பேசிட்டு இருக்காருன்னு பாருங்க. நான் இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ பெண்களை அந்த அளவுக்கு வந்து மோசமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளரை எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அங்கீகரிச்சிருக்காரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்றேன். நான் யாரும் எனக்கு தெரியும். அந்த நான் பேரை கூட சொல்ல விரும்பல. ஒரே காரணம் தான், அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன். ஒரே காரணம் தான், எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அங்கீகரிச்சிருக்காருன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க பல அவதாரத்தில். அப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பேச்சாளரை எதுக்காக அங்கீகரிக்கிறாரு? அவருடைய அனுமதி இல்லாமல். நான் என்ன சொல்கிறேன், எங்களோட பார்ட்டியில் டிவிகேல எங்கள் தளபதி விஜய் அவர்கள், எங்களுடைய தலைவர் கிளியராக சொல்லியிருக்கார். ஒரு எதிர்க்கும் போது கூட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக டீசெண்டாக எதிர்க்கணுங்கிறத பப்ளிக்லி சொல்லியிருக்காரு.
எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாகவே உண்டு. எங்களை வழி நடத்துகிறவங்க லீடர்ஷிப் எல்லாருமே பேசுங்க, எதிர்ப்பு தெரிவிங்க, ஆனால் ஒரு பக்குவமாக மரியாதையோட சத்தம் இல்லாமல் பேசுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாயிண்டாக இருந்தது. அப்போது அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி வந்து இத்தனை வருஷம் பவள விழா கொண்டாடி இருக்காங்க. பவள விழா பாப்பான்னு ஏன் சொல்கிறோம், தளபதி விஜய் அவர்கள் தலைவர் ஏன் சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் பவள விழா பாப்பா. ஒரு பேச்சாளர் ஒரு ஒரு பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாருன்னா அவர் மேலே எஃப்ஐஆரை போட்டு உள்ளே வச்சிருக்கணும் இத்தனை நேரத்துக்கு. உங்கள் கட்சியில் அங்கீகரித்து என்னுடைய சகோதரிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளை அப்படி பேசுகிற அளவுக்கு தைரியம் இருக்குன்னு சொன்னால் இந்த ஆட்சி கண்டிப்பாக விழும், அகற்றப்படுவார்கள். 2026 டிவிக்கோட ஆட்சி தான் மலரப்போகுது. மக்களுக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே மாதிரி தாவேக்காக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. 2024 அந்த விக்கிரவாண்டி வீசாலையில் நடந்த பொதுக்கூட்டத்திலே சொன்னார், கூட்டணிக்கு நம்ம கட்சியில் நிறைய பேர் வருவாங்க, இணைவாங்க, அவர்களே நம்ம எப்படி சொல்கிற அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தாரு, அரவணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் கூட்டணிக்கு பிறகு யாருமே வரலையே சார். இந்த 2 வருஷத்தில் எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரலங்கிறது ஒரு மைனஸாக பார்க்கலையா நீங்கள்? ஏன்னா தேர்தல் களத்தில் அண்ணா அவர்களே உங்களுடைய கொள்கை தலைவர்கள், உங்களுடைய பிரச்சார தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அண்ணா அவர்களை, அவரே வந்து ஒரு வானவில் கூட்டணி அமைச்சு தான் 67 ஆட்சியை பிடிச்சார். அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா? இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும் பொழுது எங்களுடைய கன்விக்ஷன் நீங்கள் பாராட்டணும். எங்களுக்கு ஒரு மாரல் கன்விக்ஷன் இருக்குது. நாங்கள்லாம் ஏன் வந்து இன்னைக்கு டிவிக்கேல இருக்கோம்னா எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்கிறதுக்கு. அந்த ஈக்குவேஷனில் யார் வந்து சேர்ந்தாலுமே எங்கள் வெற்றி தலைவர் அவர்கள் அறிவிப்பார். அந்த அறிக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏன் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் கூட தெரியாது என்ன டிஸ்கஷன் ஆயிருக்கும்னு. ஆனால் நம்ம யூகிச்சு பேசுறது வந்து என்றைக்குமே கரெக்டு கிடையாது. ஏதோ டிஎம்கேக்காரங்க இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா அதுக்கான நெசசிட்டி கிடையாது. பட் வி ஆர் வெரி கிளியர் ஆஸ் அ பார்ட்டி ஃபங்க்ஷனரி, ஒரு அடிப்படை உறுப்பினராக, ஒரு தேசிய செய்தி தொடர்பாளராக நான் வந்து என்னுடைய லீடர் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்கிறதுக்காக தான் உங்ககிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய பல கூட்டணி இதெல்லாமே வந்து எங்களோட தலைவர் டிசைட் பண்ணி எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ அவர் யாரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான டிஸ்கஷன் ஆச்சு, ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நடக்குங்கிறது அவர் டிவிகே பார்ட்டி HQ, டிவிகே விஜய் HQ அப்படின்னு 2 ஹேண்டில் வச்சிருக்காரு. நான் கிளாரிஃபை பண்ணணும்னு விரும்புகிறேன். அந்த 2 ஹேண்டிலில் தினந்தோறும் கம்யூனிகேட் பண்ணுறாரு. பேசலை அப்படின்னு நிறைய பேர் இருக்கவங்கள மாதிரி ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்க. ஒருத்தருக்கும் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நானும் ஒரு விஜய் தான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க, என்னன்னா விஜய் அவருக்கான களத்தை இழந்து விட்டார் அப்படின்னு. எந்த விஷயத்தை வச்சு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் போதிய அளவில் சில கட்சிகளை எதிர்க்க வேண்டிய கட்சிகளை எதிர்க்கலை, சில கட்சிகளை கூட்டணிக்கு இழுக்க வேண்டிய கட்சிகளை இழுக்கலை தகுந்த நேரத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி விஜய் அவர்கள் 2026 தேர்தல் களத்தை இழந்து விட்டார் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு வந்திருக்கு. எங்களுடைய ஃபைட்டே இந்த எலெக்ஷனே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அண்ட் டிவிகே வந்து வெற்றி வாகை சூடுறது நிச்சயமாக நடக்கும். கட்சி பணிகள் அந்த ஆஸ்பெக்டுக்கு வரும்பொழுது நான் வந்து போன வாரம் கோயம்புத்தூரில் இருந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போகிறேன், மதுரைலேருந்து திருச்சி போகிறேன், மீட்டிங்ஸ் அட்ரஸ் பண்ணுறேன். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் மெம்பராக இருக்கிறதுனால எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி மீட்டிங்கும் அட்டன் பண்ணுறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டுருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக கோயம்புத்தூர் மதுரை திருச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000-20,000 பேர் இருப்பாங்க மொத்தமாக அங்கே அட்டன் பண்ண மீட்டிங் எல்லாமே. சத்யகுமார் அப்படிங்கிற ஒரு கட்சி உறுப்பினர் ஒரு அசைன்டு டாஸ்க் தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் கிளியராக ஒருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இட்ஸ் கால்ட் ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன். ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன் என்னன்னா, ஒரு லீடர் பல லீடரை உருவாக்குறது. சத்யகுமாரோடைய திறமை என்ன? மக்கள்கிட்ட பேசக்கூடிய திறமை, இஷ்யூஸை வந்து ஃபேக்சுவலாக பேசக்கூடிய திறமை, அவருடைய பாலிசி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால மேனிஃபெஸ்டோ, லீகல் நாலேஜ் இருக்கிறதுனால டிவிகே லீகல் டீம் கோர் டீம்னு என்ன போட்டிருக்காரு. இந்த 3மே நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன். அப்போ திறமையை கண்டு சட்ட குழுவில் போட்டிருக்காரு. 34 பேர் போட்டாங்க. அதில் முக்கியமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் கோஆர்டினேட் பண்ணுறதுல போட்டிருக்காங்க. அப்போது தேசிய செய்தி தொடர்பாளர், 2வது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி மெம்பராக இருக்கேன், 3வது வந்து
டிவிகே லீகல் டீமில் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் என்னோட திறமையை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, உங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி ஒன்று டிபார்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போது விஜய் அவர்கள் விஜய்ங்கிற அந்த ஃபேக்டரை சத்யகுமாரும் விஜய் சத்யகுமார் தான். நாளைக்கு அருண் டிவிகேல ஜாயின் பண்ணாலும் விஜய் அருண் தான். விஜயோட குரல் தான் சத்யகுமாரோட குரல். 100%. இப்போ நான் பேசக்கூடிய ஒரு வார்த்தையுமே எனக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் எனக்கு சொல்கிறாங்களோ, எப்படி நான் வந்து காண்டாக்ட் பண்ணணும் பப்ளிக்லங்கிறது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது. எந்த பார்ட்டிலும் அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தேசிய செய்தி தொடர்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துக்கிட்டு நேஷனல் நியூஸில் எப்படி வந்து சிரிச்சிருக்காருன்னு. சரவணன் என்ன சொல்கிறீங்களா? எனக்கு பேர்கள் தெரியல, பட் நான் கேட்குறது எதுக்குன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நீங்களே தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு பெயரை கூட குறிப்பிட மாட்டேன். எங்களோட ஃபைட் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, ஸ்டாலின் விஜய் வெர்சஸ் தளபதி விஜய் அவர்கள் வெர்சஸ் ஸ்டாலின் அவர்கள். நீங்க சொல்றீங்க அந்த பேரை, நீங்க பார்த்துட்டீங்க. நான் அந்த வீடியோ பார்த்தா மக்களுக்கு தெரியும் நான் சொல்லும் போது. அப்போ அவர் சிரிக்கக்கூடியதை பார்த்தா ஓட்டு கிடைக்குமா பாருங்க. அது ஆணவத்தின் சிரிப்பு, ஆணவத்தின் சிரிப்பு. அந்த ஆணவத்தின் சிரிப்பு அதிகாரம் கொடுத்ததுனால தானே வருது. அதிகாரம் இல்லைன்னா மக்கள் மனசை பிடிக்கிறதுக்காக எப்படியெல்லாம் கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ அவருமே யார் அங்கீகரிச்ச லீடர்? எம்கே ஸ்டாலின் அங்கீகரிச்ச லீடர். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனா நான் உட்காந்துருக்கேன், பட் என்னை பேச விடலை. பார்ட்டிசிபென்ட்ஸ் 2 பேர் வந்து என்னை மார்க் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்க, அதனால நான் அப்படி பண்ண வேண்டியதானுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்போ நான் வந்து 2-3 இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் நேஷனல் சேனலுக்கு. நீங்கள் போய் பாருங்க. 2 days நியூஸ் 18ல பேசியிருக்கேன், சப்சிக்வெண்ட்டாக நியூஸ் 19ல பேசியிருக்கேன், என்டிடிவி ஒரு நாள் பேசியிருக்கேன், டைம்ஸ்னு ஒரு வாட்டி பேசியிருக்கேன். ஸோ நிறைய சேனலில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். பல வருடங்களா பல விஷயத்துக்கு நெருக்கடி கொடுக்கறது தான் சேனல். உங்கள் குரலை ஒசத்தி பிடிக்கிறதுக்காக சேனல் கிடையாது. ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ரைட்டும் யாருக்குமே கிடையாது. ஜேர்னலிசம் இஸ் ஆல் அபவுட் இண்டிபெண்டன்ஸ். யூ ஆர் த 4th pillar ஆஃப் டெமோக்ரஸி. ஐ ரெஸ்பெக்ட் தட். அப்போ எவ்வளோ அழுத்தம் இருந்தாலும், எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு சேனல் இருந்தாலும், அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு ஆணவத்தின் வெளிப்பாடு. அது டிஎம்கே ஆணவத்தின் வெளிப்பாடு. நான் ஒரு தனிநபரை சொல்லலை, ஏன்னா தனிநபராக எல்லாருக்கும் நண்பர்கள் தான். டிஎம்கே என்ன ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்க? எம்கே ஸ்டாலின் அவர்கள் என்ன ட்ரைனிங், ஒரு பேச்சாளர், ஆபாச பேச்சாளருக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காரு? ஒரு நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காரு? எங்களோட சைடில் டிவிகேல இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் பேச்சாளர்களாக இருக்காங்களோ எல்லாரும் யங்ஸ்டர்ஸ். எங்கேயாவது ஒரு குற்றம் கண்டுபிடிங்க, ஒரு குற்றம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க ட்ரால் கூட பண்ண முடியாது. ஏன்னா உணர்வு, எங்களுடைய கொள்கை இல்லைன்னு நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ண பார்த்தீங்க. 5 கொள்கைகளை ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். 5 கொள்கைகளை எடுத்துக்கிட்டு எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். ஸோ கொள்கை, கோட்பாடு, இலக்கு கிளியராக இருக்குது. அதுக்கு எங்களுடைய கொடியில் பார்த்தீங்கன்னா அதில் சிம்பாலிசமே எங்களுடைய கவர்னன்ஸ் மாடலில் தெரிவிச்சிருக்கோம். இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாமல் உங்கள் கொள்கை என்ன? நான் திருப்பி கேட்குறேன், உங்கள் கொள்கை என்ன? டிஎம்கேயோட கொள்கை என்ன? பெண்களை வந்து ஆபாசமாக பேசுறது, நேஷனல் நியூஸ் சேனலில் போயிட்டு ஆணவத்தில் சிரிக்கிறது, இதுவா உங்கள் கொள்கை? டிவிகே இஸ் அ பார்ட்டி வித் அ டிஃபரன்ஸ். எங்களுடைய சிஸ்டமில் நாங்கள் எங்களுடைய லீடர்ஸை நீங்கள் ஒன்றுமே ஒரு லீடருமே பார்த்தீங்கன்னா வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சூஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. எல்லா பொசிஷனுமே அவருக்கு தெரியும். எங்கள் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு வந்து தகுந்த ரெப்ரசன்டேஷனும் அவங்களுக்கு போதிய மரியாதையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை இழுக்கிறதுக்கான யுக்தியா? இல்லை, ஒரு கூட்டணிக்குன்னு ஒரு கொள்கை உண்டு, அதையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூட்டணிக்குன்னு ஒரு கொள்கை உண்டு, அதை வந்து கிளியராக ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற ஒரு கொள்கையை வெளிப்படுத்துகிறோம். முதல் பொதுக்கூட்டத்திலேயே எப்பயுமே கன்சிஸ்டன்ட், வி ஆர் வெரி கன்சிஸ்டன்ட் பார்ட்டி. நாங்கள் என்றைக்குமே ஒரு வார்த்தையை மாற்றி பேசுறது கிடையாது. இன்றைக்குமே கூட்டணின்னு சொன்னாலே எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் தான். அதில் தான் மாற்று கருத்து இருக்கா? நான் என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? என்றைக்கும் யாரும் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டோம். ஏன்னா எல்லாருமே எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை சிஎம்மாக உட்கார வைக்கிறதுக்கு தான் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் சிஎம் அவர் வந்து சேரில் உட்காரணுன்றது தான் எங்களுடைய விஷன். டிவிகேவே அதுக்கு தான். அப்போது
நீங்க சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து ஆஃபர் கிடையாது. எங்களுடைய கொள்கை. எங்களுடைய கொள்கையை திராவிட முன்னேற்ற கழகம் ஆஃபர்னு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. என்ன கொடுமை பாருங்க. விமர்சிச்சிருக்கிறத பார்த்துட்டு பல கட்சிகள் அவங்களோட இருக்காங்க. இங்க கொள்கையை வெளிப்படுத்திட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல நாங்கள் கொள்கையை வெளிப்படுத்திட்டு இருக்கோம். எங்களுடைய கொள்கை ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற போது எவ்வளவு பெரிய கொள்கையை நாங்கள் சொல்றோம். இதுதானே அறிஞர் அண்ணா சொன்னது. இதுதானே அறிஞர் அண்ணாவுடைய விஷன். திமுகவுக்கு வெறும் 23% தான் ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்றாரு சார். என்னன்னா நமக்கு 42 வரைக்கும் இருக்குன்னு செங்கோட்டையன் சொல்றாரு, நிர்மல்குமார் சொல்றாரு 40%. ஆரம்பத்தில் 15ல் ஆரம்பிச்சோம், இப்போ 42 வரைக்கும் நம்ம சொல்றோம். இது எல்லாமே அன்டெஸ்டட். வரலாம், வராமல் போகலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் அன்டெஸ்டட் இப்போ வரைக்கும். ஆனால் திமுக வந்து ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்கு. 2019 பார்த்தா 52% அந்த கூட்டணி வாங்கிடுச்சு. 2021 45%. இப்போ 2024 தேர்தலே பார்த்தோம்னா 40க்கும் மேற்பட்ட சதவீதங்கள் வாங்கினாங்க. திமுக மட்டுமே பார்த்தா 30% மேலே அந்த ஓட் பேங்க் இருக்குது. இப்படி இருக்கும்போது திமுக ரொம்ப குறைத்து மதிப்பிடுறோமா? 23% நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். ஒரு கான்ஸ்டியூன்சி எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். கொளத்தூர் கான்ஸ்டியூன்சி போன வாட்டி வந்து ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சாரு. எவ்வளோ ஓட் மார்ஜினில் ஜெயிச்சார்? 60,000 70,000. 72,333 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சார். இந்த 73,333 ஓட்டு போட்டாங்கல்ல, ஏஜ் குரூப் சொல்லுங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்காது. நீங்கள் டெப்த்தாக பார்க்கணும். அப்போ நீங்கள் டெஸ்டடா அன்டெஸ்டடா அப்படிங்கிறத நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி மார்ஜின் எவ்வளோ வின் பண்ணாரு, அதில் எவ்வளோ பேர் வந்து யூத் பாப்புலேஷன் ஓட் பண்ணாங்க. யூத் பாப்புலேஷன் கண்டிப்பாக படம் பார்த்துருப்பாங்க. யாரோட ரசிகராக இருப்பாங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக வீட்டுக்குள்ளேயே எங்களுடைய தலைவருடைய தளபதி விஜய் அவர்களுடைய வெற்றி தலைவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க திமுக குடும்பத்திலேயே நிறைய பேர் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, தளபதி அவர்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, எங்களுடைய தலைவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, ரசிகர் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ரசிகர்னா யார்? ரசிகராக இருந்து இன்னைக்கு அவரை லீடராக அங்கீகரித்து கொண்டு போகிறாங்கன்னா, ரசிகருங்கிறவரே லீடரை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டாங்க. அப்போ அலைன்மெண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது ஃபீலிங்ஸில். அது ஓட்டாக தான் மாறும். நீங்கள் கேட்பீங்கல்ல, ரசிகர்கள் வந்து ஓட்டாக மாறுமானா அதுதான் ஓட்டாக மாறும். எல்லா கட்சி தலைவரும் மக்களை ரசிகராக மாற்ற பார்க்குறாங்க. எங்கள் தலைவர் ரசிகர்களை தலைவராக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனால் திமுகவில் தலைவர்களை MK ஸ்டாலின் அவர்களுடைய பேரனுக்கு ரசிகராக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ யோசிச்சு பாருங்க, இது மக்களுடைய மனநிலை என்ன. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் என்ன. அவங்களுடைய பேச்சாளர் எந்த அளவுக்கு ஆபாசமா மோசமா பெண்களை பற்றி பேசிட்டு இருக்காரு. அது மாதிரி பல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரூரில் பழனியாண்டின்னு சொல்லிட்டு ஒரு MLA, அவருடைய பையன் விமலாதித்தன், அவங்க நடத்தக்கூடிய நவமணி கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட், அந்த கம்பெனி கரூரில் இருக்குது. உங்களை மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட், நம்மளாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் வரோம். அருண் இருக்கீங்க, ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு படியாக மேலே வரீங்க. அந்த மாதிரி தானே செபாஸ்டியன் வந்திருப்பாரு. அந்த மாதிரி தானே அவரோட போன பல ஜேர்னலிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க போய் என்ன பண்ணாங்க? தவறாக பண்ணிட்டாங்க. அவங்க போயிட்டு ஒரு மைண்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்த முறைகேடை கண்டுபிடிக்கிறதுக்காக ரெக்கார்ட்ஸை சேகரிச்சாங்க. ஜேர்னலிசம்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் உண்டு. ஒரு முறைகேடு நடக்குதுன்னா அது கேட்கணும். அப்போ வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் அடிச்சது யாரு? அந்த வீடியோ வந்திருக்கு. நீங்கெல்லாம் சேர்ந்து மறியல் நடத்தியிருக்கணும். இன்னைக்கு செபாஸ்டியன் அவர்களுக்கு நியூஸ் 24/7 அந்த ஜேர்னலிஸ்ட்க்கு நடந்தது, நாளைக்கு அருணுக்கு நடக்காதுன்னு என்ன கேரண்டி? அவரோட போன ஒரு வழக்கறிஞரும் வந்து தாக்கப்பட்டிருக்காரா நான் பார்த்த ரிப்போர்ட்ல. அப்போ ஒரு MLAவே வந்து பழனியாண்டி அவர்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து தாக்குறாரு. தன்னுடைய பையனுடைய இல்லீகல் மைனிங் நவமணி கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபர்ஸ்ட் தாக்குனதா செய்திகள் வந்து அதுக்கப்புறம் வீடியோ வந்துச்சுல. ஏன் அரெஸ்ட் பண்ணல? வீடியோ காட்சிகளே வந்தது. ஏன் அரெஸ்ட் பண்ணல? why are you not arresting? MLAங்கிறதால அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? இதுதான் பண்ணையார் புத்தி, எலைட் புத்தி. இதுக்கு அறிஞர் அண்ணா கட்சி தொடங்கி திராவிட முன்னேற்றத்தை தொடங்கி பழனியாண்டி வந்து நியூஸ் 24/7 ஒரு சாதாரண ஒரு ஜேர்னலிஸ்ட்டை அடிக்கிறதுக்காகவா அறிஞர் அண்ணா அவர்கள் டிஎம்கே தொடங்கினாரு? அறிஞர் அண்ணா டிஎம்கே தொடங்கினது இந்த மாதிரி ஒரு 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 ஜேர்னலிஸ்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு. இன்னைக்கு அது இருக்கா? ஏன்னா பத்திரிகையாளர் தானே, அண்ணாவே பத்திரிகையாளர் தான். புரியுதுங்களா?
நீங்க சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. அண்ணா ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்பொழுது அதுக்கான குரல் கொடுத்தது என்னுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. எப்படி தேர்தல் களம் அமையுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வழியா நான் பதிவு செய்யறது என்னன்னா, கண்டிப்பாக 2026ல் எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம். அதுக்கான சிம்பிள் நீங்க பார்க்க வேண்டியது, அருண் அவர்களுடைய வீடியோ, இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு பாருங்க, கமெண்ட்ஸில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, என்ன மாதிரியான ஃபீட்பேக் வருதுன்னு பாருங்க. அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் மக்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் இஸ் த பெஸ்ட் ஜட்ஜ் டு see who is the emerging leader, who is going to win the election. என்னுடைய லீடர் வெற்றி தளபதி விஜய் அவர்கள் தான் 2026ல் சிஎம் and he is going to give the power to the commons. பார்க்கலாம் சார், அது எல்லாமே ஓட்டா மாதிரிதானே. ரொம்ப நன்றி. கண்டிப்பா நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு நன்றி அருண். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.